அனலைஸ் பண்ணலாம். இம்ப்ரெசிவ். விஜய் ஹேஸ் இம்ப்ரூவ்ட். டைரக்டாக சிஎம் குடும்பத்தை இழுத்தது எனக்கு பெருமகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு இந்த சினிமா தன்மை போய்விட்டது என்று நான் புரிந்து கொள்கிறேன், வரவேற்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் என்று வைத்து கொண்டாலும் அரசியல் பிரச்சாரத்துக்கு வரும்போது இந்த சினிமாவில் வில்லனை பார்த்து பேசுகிற பஞ்ச் டைலாக்குகள் உங்கள் ரசிகர்களுக்கு ஓப்பானதாக இருக்கலாம். என்னை போல் ஒரு வாக்காளனுக்கு இப்படி தான் இருக்கணும். பாலிடிக்ஸ் இந்த சுற்றி வளைச்சு பட்டும் படாமல் நிழல் யுத்தம் செய்வது. விக்கிரவாண்டி மாநாட்டிலலாம் நிழல் யுத்தம் தான் செஞ்சார் இல்லைங்களா? அதுக்கு பிறகு நடந்த நிகழ்ச்சி எஸ்ஆர்எம்சி சென்டர்னு நினைக்கிறேன். அங்கே நடந்த நிகழ்ச்சியிலையும் நிழல் யுத்தம் தான். பாசிசம் பாயாசம் இதெல்லாம் வேணாம், கட்சி பேரை சொல்லி நீ தான் ஏன் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பளிச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் யுத்த காலத்துக்கு வந்துட்டீங்க. அவங்க கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, நீங்களும் கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. இங்கே போய் நிழலோட யுத்தம் செய்து கொண்டிருப்பது சரியில்லை. அதனால் பளிச்சென்று விஷயங்களை பேசத் தொடங்கிவிட்டார். எதிரிகளை நேரடியாக சாடுகிறார். இதைத்தான் நான் விஜய் அவர்களிடம் எதிர்பார்க்கிறேன். சினிமா தன்மை அவருடைய உரைகளில் குறைந்திருக்கிறது. ஒரு அரசியல்வாதியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். தொடக்கத்திலெல்லாம் விஜய் அவர்களோட இந்த முதல் பிரச்சார கூட்டமாகட்டும், அதுக்கு முன்னாடி பொதுக்குழுவில் பேசினதாகட்டும், மாநாட்டில் பேசினதாகட்டும், அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் வந்த போதெல்லாம் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தது, அவர் கற்றுக்கிட்டு இருக்காருங்க, ஹிஸ் லேர்னிங், கிவ் ஹிம் சம் டைம்னு சொன்னேன். கற்றுக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டார், அவ்வளோதான். அடுத்தடுத்த கூட்டங்களில் இன்னும் மெருகேறுவார்.